மத்திய அரசை விட சிறந்த உணவு பாதுகாப்பு சட்டம் தமிழகத்தில் வரும் நவம்பர் 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை தமிழகத்தில் அமல்படுத்த தவறினால் வறுமை கோட்டிற்கு மேல் உள்ள குடும்பங்களுக்கு வழங்கப்படும் அரிசியின் விலையை கிலோ ஒன்றுக்கு ₹8.30 பதிலாக ₹22.54 மட்டுமே வழங்க இயலும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் தற்பொழுது நடைமுறையில் உள்ள அனைவருக்குமான பொது விநியோக திட்டத்திற்கு பாதிப்பு இல்லாத வகையில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை தமிழகத்தில் வரும் நவம்பர் 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை தமிழகத்தில் செயல்படுத்தும் பொழுதும் தற்பொழுது தமிழக அரசால் பாகுபாடின்றி அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் அரிசி தொடர்ந்து விலையில்லாமல் வழங்கப்படும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் மட்டுமே இருந்தால் மாதம் ஒன்றுக்கு 5 கிலோ அரிசி மட்டுமே வழங்க முடியும் என்றும், ஆனால் தமிழக அரசு ஒரு நபர் உள்ள குடும்பத்திற்கு தற்பொழுது மாதம் ஒன்றுக்கு வழங்கப்பட்டு வரும் 12 கிலோ அரிசியை தொடர்ந்து வழங்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோல் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின்படி இரு நபர் உள்ள குடும்பத்திற்கு 10 கிலோ அரிசி மட்டுமே வழங்க இயலும் என்ற பொழுதிலும் தமிழக அரசால் தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் 16 கிலோ அரிசியே தொடர்ந்து வழங்கப்படும் என்றும், தமிழகத்தில் செயல்படுத்தப்பட உள்ள உணவு பாதுகாப்பு சட்டம் வேறு எந்த மாநிலங்களிலும் செயல்படுத்தப்படாத ஒரு சிறப்பான திட்டமாக அமையும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.